பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னா யோகேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நிறைய பேர் பேர் வச்சுக்கொண்டால யோகேஸ்வரா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. யோகே யோக்கியம் யோக்கியத்திற்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். யோகம் அப்படிங்கிறது யோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். யோகேஸ்வர, யோக்ய ஈஸ்வர அப்படின்னு கூட பிரிக்கலாம். இது யோகேஸ்வர அப்படின்ற சப்தம். யோக ஈஸ்வரன் பிரிக்கலாம். யோக்ய ஈஸ்வர அப்படின்னு பிரிக்கலாம். யோக்கியம் அப்படின்னா என்னது? நம்ம கேள்வி கேட்போம் இல்ல, தமிழ்ல பொதுவா கேட்போம். உனக்கெல்லாம் என்ன யோக்கியம் இருக்குன்னு சொல்லி கேள்வி. யோக்கியம் அப்படின்னா தகுதி அப்படின்னு அர்த்தம். இல்லையா? யோக்கியர்கள், அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அயோக்கியர்கள் அப்படின்னா யோக்கியமற்றவர்கள், தகுதி அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ பகவான் எப்படி இருக்காரா? யோக்கிய ஈஸ்வரஹ அப்படின்னு சொல்லலாம். எல்லா யோக்கியங்களை உடைய நபர்களை காட்டிலும் அவர்களுக்கு எல்லாம் உயர்ந்தவரா இருக்காரா. அதனால அவருக்கு பேரு யோகேஸ்வர அப்படின்னு பேரு. நமக்கெல்லாம் ஏதாவது தகுதி வளர்த்துக்கணும் அப்படின்னா அந்த தகுதி பகவான் கிட்ட இருந்தா வருது. பௌருஷம் ரிஷு அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்ல போறார். முன்னாடியே சொல்லிட்டார், 7ஆம் அத்தியாயத்துல பேசியிருக்கார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையும் நான் தான் சொல்ல. சோ நமக்குன்னு ஏதாவது ஒரு யோக்கியத்தை இருக்கு, நமக்குன்னு ஏதாவது திறமை இருக்கு, நமக்குன்னு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கு இந்த உலகத்துல, நமக்குன்னு ஏதாவது கொஞ்சம் செல்வம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உண்மையில பகவானுடைய கருணைன்னு புரிஞ்சுக்கணும். அதனால அவருக்கு பேர் யோகேஸ்வரர். நமக்கெல்லாம் யோக்கியம் இருக்கலாம், அந்த யோகியத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறவர் யார் தான்? பகவான் தான். அதனால அவருக்கு பேர் யோகேஸ்வரர். அந்த பகவான் என்ன பண்ணாரு? யோக்கியமற்ற அந்த அர்ஜுனனுக்கு, இந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு யோக்கியமற்ற அந்த அர்ஜுனனுக்கு யோக்கியத்தை கொடுத்து என்ன பண்றாரு? இந்த விஸ்வரூபத்தை காட்டுறார்.